श्रीमहागुरुभ्यो नमः। हरिः ओम्। सदाशिवसमारम्भां शङ्कराचार्यमध्यमाम् अस्मदाचार्यपर्यन्तां वन्दे गुरुपरम्परां। श्रुतिस्मृतिपुराणानाम् आलयं करुणालयं नमामि भगवत्पादशङ्करं लोकशङ्करम्। अपारकरुणासिन्धुं ज्ञानदं शान्तरूपिणं श्रीचन्द्रशेखरगुरुं प्रणमामि मुधान्वहम्. ராதே கிருஷ்ணா. எல்லோருக்கும் நமஸ்காரம். இந்த வீடியோவில் ஸ்ரீமத் பகவத்கீதையின் 6வது அத்தியாயமான ஆத்ம சம்யம யோகத்தின் ஒரு அறிமுகத்தை, ஒரு இன்ட்ரோடக்ஷனை பார்ப்போம். இந்த பகவத்கீதையின் 6வது அத்தியாயமான ஆத்ம சம்யம யோகத்தில், இந்த பெயர்லேயே நமக்கு புரிய வரும் உண்டு, ஆத்ம சம்யம யோகம் என்றால் நம்மை ஒரு அடக்கத்தில், ஒரு கட்டுப்பாட்டில் வைத்திருப்பது. இப்படி நம்ம மனதையும் புலன்களையும் கட்டுப்பாட்டில் வைத்திருந்தால், அதை அடக்கி வைத்திருந்தால் மட்டுமே மோட்சம் கிடைக்கும் என்பதை மிக விரிவாக இந்த அத்தியாயத்தில் சொல்கிறார் நம்ம கிருஷ்ணர். இந்த அத்தியாயத்தில் பெரும்பாலான ஸ்லோகங்களில் பரமாத்மா அதையே சொல்கிற காரணத்தினால் இந்த அத்தியாயத்திற்கு பெயரும் அதுவாகவே வந்துடுது. அதனால் அதை நம்ம பார்ப்போம் பின்வரும் ஸ்லோகங்களில். மீண்டும் பல விஷயங்களை இன்னும் சொல்லிகிட்டே வரார் நம்ம கிருஷ்ணர். அதில் ஆத்ம தத்துவமும் இருக்குது. நாம் யார், நாம் உண்மையாகவே நம்மளுடைய அந்த பிறப்பு எது, நம்முடைய தொடக்கம் எங்கேருந்து துவங்கிறது, நம்ம எங்கே போய் முடிகிறோம், நமக்குள்ளே இருக்கிறது என்ன, அது பகவானோட எப்படி சம்மந்தப்பட்டிருக்கு, இது எல்லாத்தையுமே சொல்லுவார். இந்த அத்தியாயத்தின் இறுதியில் வரும்போது அந்த நிறைவு ஸ்லோகங்களில் நம்ம கிருஷ்ணர் எங்கும் அந்த இறைவனை காண்கிற நபருக்கு அமைதியை தவிர, சாந்தியை தவிர வேறு எதுவுமே கிடைக்காது, அப்படி ஒரு ஆனந்தத்தோடு இருப்பார். இந்த இடத்தில் அதை தவிர கிடைக்காது என்றால் என்ன பொருள்? அந்த நிம்மதிக்காக தான் நம்ம இவ்வளோ அலைஞ்சுன்னு இருக்கோம். அந்த நிம்மதியே இல்லாமல் இந்த காசு, பணம், சொந்தங்கள், உறவுகள் இதெல்லாம் இருந்தும் நிம்மதி இல்லை. எத்தனை உறவுகள் இருந்தாலும் அனைத்திலும் சண்டைகள் இருக்குது. எவ்வளோ காசு இருந்தாலும் இன்னும் அந்த காசு எவ்வளோ வர்றதோ அதை விட அதிகமாக செலவு இருக்குது, கடன் இருக்குது. இல்லை இப்போ நம்மக்கிட்ட வந்து அதிகமான காசுனாலும் நம்மளுக்கு ஏதாவது பிரச்சனை வருது என்றால், ஒரு நிம்மதி இல்லை என்றால் உலகத்தில் அனைத்துமே இருக்கும் ஒரு நபர் கூட அதை அனுபவிக்க முடியாமல் தவிப்பான். அந்த நிம்மதி கிடைக்கணும் என்றால் எல்லா இடத்திலும் இறைவன் இருக்கிறார், எல்லாருக்குள்ளும் இறைவன் இருக்கார் என்பதை உணர வேண்டும் என்று சொல்லி இந்த அத்தியாயத்தை பூர்த்தி செய்கிறார் நம்மளோட கிருஷ்ணன். ஸ்ரீமத் பகவத்கீதையின் 6வது அத்தியாயமான ஆத்ம சம்யம யோகத்தின் ஒரு அறிமுகம், ஒரு இன்ட்ரோடக்ஷன் இதுவே. சமஸ்தலோகாஹ சுகினோ பவந்து. சர்வம் ஸ்ரீ கிருஷ்ணார்பணமஸ்து.